पूज्याय राघवेन्द्राय सत्य धर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ 18வது நாள் யுத்த ரணாங்கத்திலே துரியோதனன் தொடை முறிந்து கீழ்கிடக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு பக்கம் பாண்டவர்கள் தங்களுடைய வெற்றியை கொண்டாடி கொண்டு இருக்கின்றனர். இது தர்மத்தினால் யுத்தம் நடந்ததா அதர்மத்தில் யுத்தம் நடந்ததா என்று பலவிதமான கேள்விகளை துரியோதனன் கேட்க, அதற்கு உரிய தக்க பதிலை பகவான் கிருஷ்ணன் கேட்க, அதற்கு எந்த பதிலும் துரியோதனிடம் இல்லை என்பதே உண்மை. இப்போ தர்மராஜனுக்கு மனதில் குழப்பம். ஏன்னா ஒரு பக்கம் பலராமன் சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா ஒருவேளை அதர்மத்தில் தான் நாம் கொன்றோமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் தர்மராஜன் மனதில் இருந்து வந்தே வருகிறது. இப்போ இவர்களெல்லாம் நேரா கௌரவர்களுடைய சிபிரத்திற்கு சென்றார்கள் பாண்டவர். இப்ப தர்மராஜனுடைய குழப்பம் என்ன அப்படின்னா, எப்படி திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் எதிர்கொள்வது? ஏன்னா காந்தாரி தர்மசீலல், அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகின்றது என்றால் அது சத்தியம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருபவள் காந்தாரி. எப்பொழுது தன்னுடைய கணவனுக்கு கண்கள் தெரியவில்லை என்கின்ற விஷயம் தெரிந்தவுடன் அவர் பார்க்காத உலகத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று கடைசி வரை இந்த உலகத்தை அவள் பார்க்கவில்லை. அப்பேற்பட்ட தர்மத்தை அவள் பரிபாலித்து வந்தவள். இப்போ துரியோதனாதிகள் அனைவரும் இருந்தனர் அப்படின்னு சொல்லும் போது ஒரே ஒருவன் யுயுத்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் திருதராஷ்டிரனுடைய மகன். ஏற்கனவே பாண்டவர் பக்கம் சேர்ந்திருந்தால் பிழைத்து கொண்டான். அவன் பெயர் யுயுத்சு. அப்ப தர்மராஜனிடம் சொல்றான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நானும் வருகிறேன், நாம் திருதராஷ்டிரனையும் காந்தாரையும் சந்திப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறான். இந்த இடத்துல பகவான் கிருஷ்ணன் திருதராஷ்டிரனை காண்பதற்காக வருகிறார். இப்போ எப்பொழுது சஞ்சயன் மூலமாக தன்னுடைய குழந்தைகள் அத்தனை பேரும் இறந்தார்கள், துரியோதனனும் வீழ்ந்தான் என்கின்ற செய்தி திருதராஷ்டிரனுக்கு சொல்லப்பட்டதோ அப்பவே மூர்ச்சை தப்பினான் திருதராஷ்டிரன். பட் அவனை எழுப்பி அத்தனை பேரும் சேர்ந்து சமாதானப்படுத்தினார்கள். விஷயம் தெரிந்துவிட்டது, தன் குழந்தைகள் அனைவரும் இறந்தனர், தோல்வியுற்றனர் அப்படிங்கிற விஷயம் திருதராஷ்டிரனுக்கு தெரிந்துவிட்டது. இப்போ இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவான் கிருஷ்ணன் திருதராஷ்டிரனை காண்பதற்காக வந்து அவன் பக்குவமாக திருதராஷ்டிரனிடம், உனக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்கிறது திருதராஷ்டிரா, ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்க, அவரவர் செய்த கர்மங்களை அனுபவித்தே தீர வேண்டும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதற்கு நீ நான் யாருமே விலக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் கர்மத்தினுடைய பிரபாவத்தினால் உன்னுடைய குழந்தைகள் யுத்த ரணாங்கத்தில் இறந்தனர். அது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, இதுல என்னன்னா, வனவாசத்திற்கு பாண்டவர்கள் செல்லும் பொழுது நியாயமாக பார்த்தால் அந்த பகடை ஆட்டமே அதர்மத்தின்படி நடந்தது என்பதை நீ நன்றாக அறிவாய். உன்னுடைய மகன் சொல் கேட்படி அதற்கு தக்கமாறு நீ ஆடிக்கொண்டிருந்தாய் தவிர, இதுதான் தர்மம் இது அதர்மம் என்கின்ற எந்த விதமான புத்திமதியையும் நீ சொல்லவும் இல்லை, அதை உன்னுடைய மகன் கேட்கவும் இல்லை. உண்மைதானே? சரி. அத்தனையையும் இழந்த பாண்டவர்கள் அந்த வனவாசத்திற்கு செல்வதற்கு ஒப்புக்கொண்ட பொழுது அத்தனை பேரும் சேர்ந்து எவ்வளவு அபமானப்படுத்தினார்கள் பாண்டவர்கள். இதை நீ கண்டு ரசித்து கொண்டிருந்தவன் நீ திருதராஷ்டிரா, ஞாபகம் இருக்கிறதா? பாருங்க, உன்னுடைய குழந்தைகளை நீ மன்னித்து விட்டாய்.
அவ்வளவு அவமானம் செய்த பொழுதும் அத்தனையும் மன்னித்து உன் குழந்தைக்கு மேல் எந்த விதமான குற்றமும் இல்லை என்று உன் மனதை நீயாக சமாதானப்படுத்தி கொண்டு விட்டாய். ஆனால் கொஞ்சம் நினைச்சு பார், உன்மேல் எவ்வளவு கௌரவம் வைத்திருந்தார்கள் பாண்டவர்கள். உன்னை நம்பி அவர்கள் எங்கெல்லாம் வென்று அந்த ராஜ்யத்தை உன்னுடைய காலுக்கு கீழ் வைத்தார்கள். ஆனால் உன்னுடைய சொல்லிற்காகத்தான் இன்று வரை பாண்டவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ என்ன நடந்தாய் அவர்கள் மேல்? உன்னை நம்பியதால் பாண்டவர்கள் மிகவும் மிகவும் கஷ்டப்பட்டார். வனவாச அஞ்ஞானவாசை முடித்து வந்த பின்னும் அந்த ராஜ்யத்தை நீ கொடுத்தாயா அப்படின்னா கேட்டால் என்னுடைய மகன் ஒப்புக்கொள்ளவில்லை. அப்பா, நீ ராஜன் தானே, நான் உத்தரவிடுகிறேன் என்று சொல்வதற்கு என்ன? அப்பொழுது உன்னுடைய மக்களையும் நீ இழந்திருக்க மாட்டாய், பாண்டவர்கள் மேல் வஞ்சகமும் இருந்திருக்காது, இப்படிப்பட்ட பழி சொல்லும் உனக்கு நேர்ந்திருக்காது. திருதராஷ்டிரா, புரிகிறதா? ஏன்னா எங்கே பாண்டவர்கள் எல்லாம் சேர்ந்து என்னுடைய குழந்தைகளை கொன்று விட்டார்களே என்கின்ற ஆதங்கம் சிறிதும் திருதராஷ்டிரனுக்கு இருக்கக்கூடாது. இது அனைத்திற்கும் மூல காரணம் நீயே என்று பகவான் கிருஷ்ணன் வரிசையாக பல விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். திருதராஷ்டிரா, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? உன்னுடைய குழந்தைகள் பிழைக்க வேண்டும், யாரும் சாகக்கூடாது, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நானே உன்னிடம் நேரடியாக வந்து அந்த கொடுக்க வேண்டிய அந்த ராஜ்யத்தை தயவு செய்து கொடுத்து விடு என்று மன்றாடிய பொழுதும் உன்னுடைய செவிமெடுக்கவில்லை. இன்று பார்த்தாயா, உன்னுடைய அத்தனை குழந்தையையும் இழந்தாய். என்னை விடு, அருகே இருந்த விதுரன் பாருங்க எவ்வளவு நல்ல நல்ல உயர்ந்த உபதேசங்களை கூறினான். ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, உன்னுடைய லோபத்தனம், இந்த ராஜ்யம் அனைத்தும் எனக்கே வேண்டும், நீனா அந்த கெட்ட நீதியை உன் மனதில் வைத்துக்கொண்டு, ஆசை அல்ல அது, பேராசை. இதனால் என்ன ஆனது? உன்னுடைய வம்சமே நாசமானது. திருதராஷ்டிரா, அதற்கு காரணமாகிவிட்டாய் நீ. விதுரன் மட்டுமல்ல, நான் மட்டுமல்ல, எத்தனையோ சான்றோர்கள் ஆன்றோர்கள் உன்னுடைய சபையில் எவ்வளவோ நல்ல விஷயங்களை சொல்லியும் கேட்காதவன் நீ. சரி, தெய்வத்தினுடைய இச்சை ஒன்று இருந்த பொழுது அதை மாற்ற யாராலும் முடியாது. காலம் எப்படி இருந்தாலும் சுழன்று கொண்டிருக்கும். நல்லவற்றையே ஒருவன் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அனுபவித்துக் கொண்டிருக்க முடியுமா என்றால் முடியாது. அதே மாதிரி சுக துக்கங்கள் மாறி மாறித்தான் வரும். அப்போ நீ நல்லவன் தான், ஆனால் உன் மகன் மேல் இருக்கின்ற அந்த பாசத்தினால் அவன் சொல்கின்ற அனைத்திற்கும் தலையாட்டி இன்று வம்சத்தினுடைய அழிவிற்கே காரணமாகிவிட்டார். இது மட்டுமல்ல, உன்னுடைய குழந்தைகளை நீ மட்டும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துவிட்டால் பாண்டவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன், இந்த யுத்தத்தை நிறுத்தி அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று கடைசி வரை போராடினேன் திருதராஷ்டிரா, பகவான் கிருஷ்ணன் கூறுகிறார். ஆனா எவ்வளவு தூரம் பாண்டவர்கள் அவ்வளவு பெரிய நம்பிக்கையை உன்மேல் வைத்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா பாண்டவர்கள் இன்று வரை திருதராஷ்டிரா உன்மேல் ஏதாவது ஒரு துவேஷம் செய்தார்களா? இல்லை. உன்னுடைய கெட்ட நீதியே உன்னுடைய வம்சத்தை அழித்தது. இன்னும் சொல்ல போனா உன்னுடைய தம்பி பிள்ளைகளாக இருந்தாலும் சகோதரனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் எவ்வளவு பக்தியை பாண்டவர்கள் உன்மேல் இன்று வரை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? இன்னும் சொல்ல போனா உன்னை பார்ப்பதற்கு பயந்து கொண்டு நேராக முதலில் நீங்கள் சென்று திருதராஷ்டிரா எங்க பெரியப்பாவை பார்த்து என்னென்ன உண்டோ அவருக்கு சமாதான வார்த்தைகளை கூறு என்று தர்மராஜன் அனுப்பினார். இன்னும் சொல்ல போனா காந்தாரியை பார்த்தான் பகவான் கிருஷ்ணன். காந்தாரி,
உனக்கு சமமாக இந்த உலகத்தில் யாருமே இல்லை காந்தாரி. ஏனா கண்கள் பார்வை இருந்தும் நான் இந்த உலகத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய தியாகத்தை திருதராஷ்டிரனுக்காக செய்து கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக ஒன்று சொல்கிறேன், உனக்கு என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள். தர்மம் எந்த காலத்திலும் ஜெயிக்கும். இன்னும் சொல்லப்போனால் யுத்த ரணாங்கத்தில் யுத்தத்திற்கு செல்கிறேன் என்று தன் மக்கள் போன போது கூட தர்மம் ஜெயிக்கும் என்று வாழ்த்தியவள் நீ. உன்னுடைய மகன் ஜெயிக்க வேண்டும், அதை விட உனக்கு தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற நிஷ்டையே பெரியதாக இருந்தது. இன்னும் சொல்ல போனா சமாதானத்திற்காக வந்தபோது திருதராஷ்டிரனிடமும் உன்னுடைய பிள்ளைகளிடமும் எவ்வளவோ விஷயங்களை கூறினேன். அதை கேட்டு நீயும் கூட உன்னுடைய பங்குக்கு உன்னுடைய மகனுக்கு நல்ல விஷயங்களை சொன்னாய். ஆனால் உனக்கு நன்றாக தெரியும், எங்கு தர்மம் இருக்கிறதோ அங்குதான் ஜெயம் இருக்கும் என்பதை என்னை விட நீ நன்றாக அறிவாய். ஆனாலும் தயவு செய்து மனம் கலங்காதே. இன்னும் சொல்ல போனால் எந்த காலத்திலும் பாண்டவர்கள் மேல் கெட்ட எண்ணத்தை கொண்டு விடாது. கடைசி வரை யுத்தம் வேண்டாம் என்று 5 கிராமங்களையாவது பெற்று தருமாறு என்னிடம் வேண்டியவர்கள் பாண்டவர்கள். இன்னும் சொல்லப்போனா நீதான் இனிமேல் அவர்களுக்கு தாயாக இருக்க வேண்டும். இப்போ திருதராஷ்டிரனையும் பார்த்து காந்தாரியையும் பார்த்து தன்னால் என்ன சொல்ல முடியுமோ அது அத்தனையும் பகவான் கிருஷ்ணன் சொல்லி ஆயிற்று. பாண்டவர்களே இந்த யுத்தத்தில் என்னுடைய குழந்தைகளுடைய சாவுக்கு முழுமையான காரணம் என்கின்ற எண்ணம் இருவர் மனதிலும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பலவிதமான வார்த்தைகளை பிரயோகித்தான் பகவான் கிருஷ்ணன். திடீரென்று அவனுக்கு ஒரு நினைப்பு தோன்றியது. அஸ்வத்தாமன் ஏதோ ஒரு தவறு செய்ய போகிறான். அப்போ நாம் அதை காக்க வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணனுக்கு தோன்றியதால் அந்த சபையிலிருந்து பகவான் கிருஷ்ணன் வெளியேறினார். இன்னும் சொல்லப்போன இதுல என்ன விஷயம் அப்படின்னா, தர்மராஜனுக்குத்தான் இன்னும் மனதிலே மிகப்பெரிய ஒரு விதமான இது தர்மமா அதர்மமா இந்த மாற்று சிந்தனை நிறைய தர்மராஜனுக்கு. ஏன்னா நாம் ஒருவேளை அதர்மத்தில் ஜெயித்து விட்டோமோ, தர்மம் தர்மம் என்று சொல்லி பகவான் கிருஷ்ணனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு விட்டோமோ. பாருங்க, தர்மம் எது என்று அறிவதற்கு சாஸ்திரத்திலே நிபுணர்களால கூட இதுதான் தர்மம் இது அதர்மம் என்று அவ்வளவு அறுதியிட்டு கூறிவிட முடியாது. தர்மம் அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய சூக்ஷ்மம் வேண்டும். பகவான் கிருஷ்ணன் இவ்வளவும் செய்தான் என்றால் அதற்கு ஒரே காரணம், தர்மம் வெல்ல வேண்டும். தர்மத்தை நம்பி இருக்கக்கூடிய சஜ்ஜனர்கள் நல்லவர்கள் வாழ வேண்டும். எது தர்மம் அப்படின்னா, சஜ்ஜனர்களுக்கு எது ஹிதமாக இருக்கிறதோ அதுவே தர்மம். அதாவது நல்லவர்கள் என்றால் சாத்வீகர்கள், இறைவனையே நம்பி இருப்பவர்கள், சூதுவாது தெரியாதவர்கள், பொய் பேசாதவர்கள், உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், இவர்களெல்லாம் சஜ்ஜனர்கள். இந்த சஜ்ஜனர்கள் தான் வாழ்வதற்கு எது ஹிதமாக இருக்கிறதோ அது தர்மம். இன்னும் சொல்ல போனா இந்த மகாபாரத யுத்தம் துஷ்ட சம்ஹாரம் அப்படின்னு சொல்வதை விட சாமானிய ஜனங்கள் வாழ்வதற்கு அவர்களை காப்பதற்காக நடந்த யுத்தம் என்று சொல்வதே மேல். இது நிச்சயமாக தர்ம யுத்தம். இது ஜெகத்திற்கே தெரியும் கௌரவர்கள் எவ்வளவு அதர்மத்தை செய்தார்கள், எவ்வளவு அதார்மிகர்கள். ஏன்னா அவர்கள் செய்த தவறை அத்தனை பேரும் பார்த்து நிச்சயமாக இந்த அதர்மிகளுக்கு இந்த தண்டனை கொடுத்தது சரிதான் என்று அனைவரும் ஒப்புக்கொள்ளும்படியே அவர்களுடைய தவறுகளை நடத்துவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் பகவான் கிருஷ்ணன். இன்னும் சொல்லப்போனா துஷ்டர்கள் அவர்கள் பாட்டுக்கு அதர்ம ரீதியில் எவ்வளவு பாப்பம் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அவர்களை தர்ம ரீதியில் தான் கொள்ள வேண்டும் அப்படின்னு எங்கு எழுதப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக
நான் செய்தது தான் தர்மம் தர்மராஜா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனா துரியோதனனுக்கு எவ்வளவோ பகவான் கிருஷ்ணன் இப்படி விழுந்து கிடந்த நிலையில் சொன்னாலும் கடைசி வரை தான் செய்தது அதர்மம் என்கின்ற நினைப்பு அவனுக்கு வரவே இல்லை. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த துரியோதனுடைய உடலை நரி நாய்கள் வந்து மோந்து பார்த்துட்டு அது கூட பக்கத்தில் நிற்க முடியாது போய்கொண்டிருக்க போகிறது. அவ்வளவு நீச்சமான சாவு நடக்க இருக்கிறது. இன்னும் துரியோதனன் இறந்தானா என்றால் இல்லை. இந்த நேரத்தில் அந்த 3 பேர்கள் வந்தனர். அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியார், கிருத்தவர்மன். 3 ஜனமும் வந்து பார்த்து அந்த யுத்த ரணாங்கத்தில் துரியோதனன் வீழ்ந்திருப்பதை பார்த்தவுடனே, என்ன இது துரியோதனா, உனக்கா இந்த நிலைமை? இந்த உலகத்தில் பாபம் புண்ணியம் என்று 2 இருக்கிறதே. புண்ணியத்தை வாரி வாரி எத்தனை பேருக்கு கொடுத்த தர்மாத்மா நீ. யாரு சொல்வது? அஸ்வத்தாமன். உனக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு வெகுண்டு எழுந்தான். இப்போ அஸ்வத்தாமன் இதையெல்லாம் பார்த்து அவன் செய்த கோரமான செயல் என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.